அனைவருக்கும் வணக்கம். படித்ததில் பிடித்தது. பிரபஞ்ச சக்தியின் வாழ்வியல் கோட்பாடுகள், வாழ்க்கை நெறிமுறைகள். உங்கள் பிரச்சனைக்கு காரணம் யாராகவும் இருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண உங்களால் தான் முடியும். வாழ்க்கையில் யாரும் இல்லை என நினைக்க வேண்டாம். உங்களோடு உங்கள் தன்னம்பிக்கை உள்ளது. கற்றுக்க 1000 விஷயம் இருக்கலாம். ஆனால் அதை கற்றுக்கிற நிலைமையில் நாம் இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் இறைவனை நம்புங்கள். இறைவன் சிலவற்றை தாமதமாக கொடுத்தாலும் சிறந்ததையே கொடுப்பார். யார் பாராட்டினாலும் மகிழ்ச்சி கிடைக்கிறது. ஆனால் அறிவுரை என்று கூறினால் பலருக்கும் கசக்கிறது. தோல்வி வந்தால் பலரும் சொல்வது நான் முன்பே சொன்னேன் என்று பதில்தான். அதுவே வெற்றி கிடைத்தால் பலரும் சொல்வது அவர் மிக கெட்டிக்காரர் என்று. கவலைப்படுதல் காலத்தை விரயமாக்கும். அது எதையும் மாற்றாது. அது மனதை குழப்பி உங்கள் அமைதியையும் மகிழ்ச்சியையும் திருடிவிடும். வழிபாடு செய்யுங்கள். கடவுளுக்கு அருகில் நீங்கள் செல்லலாம். சேவை செய்யுங்கள். கடவுள் உங்கள் அருகில். நீங்கள் பேசும்பொழுது உண்மையை பேசுங்கள். தீயதை தவிருங்கள். நல்லதை செய்யுங்கள். செய்ய முடியாத செயல்களை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிடுங்கள். உங்களுக்கு வரும் பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்துவதற்கு பதிலாக அந்த பிரச்சனைக்கான தீர்வை காண்பதில் அக்கறை செலுத்துங்கள். இதுவே வாழ்க்கையை நல்வழிப்படுத்தும். தன்னை போலத்தானே எல்லோருக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கும் என உணர்ந்து தெளிந்தவர்கள் யாரிடத்திலும் கோபமோ பிழையோ கண்டுபிடிக்க மாட்டார்கள். உணராதவர்களே உறவையும் நட்பையும் உதறிவிடுவார்கள். அன்பு வெறுப்பை விட உயர்ந்தது. அன்பு சந்தேகத்தை விட உயர்ந்தது. அன்பு பயத்தை விட உயர்ந்தது. அன்பு கோபத்தை விட உயர்ந்தது. அன்பு எல்லாவற்றையும் செய்யக்கூடியது. அன்பு மன சோர்வை விட உயர்ந்தது. நோயின்றி வாழ வேண்டும் என்று நினையுங்கள். அடுத்தவர்களை நோகடித்து வாழ வேண்டும் என்று நினைக்காதீர்கள். வாழ்க்கையில் என்றென்றும் அமைதி நிலைத்திருக்க எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை என ஏற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் சொல்வதை பொருட்படுத்தாமல் இருங்கள். உங்களை யார் வெறுக்கிறார்களோ, உங்களை யார் விமர்சனப்படுத்துகிறார்களோ, உங்களை யார் புறக்கணிக்கிறார்களோ, உங்களை யார் அவமானப்படுத்துகிறார்களோ அவர்கள் முன்பு வாழ்ந்து காட்டுங்கள். வென்று காட்டுங்கள். அதுதான் உண்மையான வாழ்க்கை. நல்லதாக, அன்பாக, கனிவுடன் சொல்லப்படும் வார்த்தைகள் ஏற்படுத்தும் தாக்கத்தை உலகில் எதை கொண்டும் ஈடு செய்ய முடியாது. வெற்றிக்குத்தான் எல்லைகள் உண்டு. முயற்சிக்கு எல்லைகளே கிடையாது. வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும். வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வரும். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறந்து போகும். எப்படி உழைப்பதென்று பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். ஏன் சேமிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தானாகவே கற்றுக்கொள்வார்கள். பயனில்லாத சொற்களை பேசுவதை விட மௌனமாய் இருப்பது சிறந்தது. எத்தனை முறை தோல்வி வந்தாலும் சளைக்காமல் அதனை எதிர்கொண்டு முயற்சி செய்து கொண்டே இருங்கள். மிக சிறந்த வெற்றியாளனாக நீங்கள் வலம் வருவீர்கள். கடவுளை பார்த்ததில்லை என்று சொல்லாதீர்கள். உங்கள் கஷ்டத்தில் உதவும் நல்ல எண்ணம் கொண்ட அனைவருமே கடவுள்தான். மன்னிப்பு என்பது கோழைத்தனம் அல்ல. மன்னிப்பு தைரியத்தால் அலங்கரிக்கப்பட்ட மாலைதான். செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அதனை மேம்படுத்தி முயற்சிப்பவர்களே மதிக்கத்தக்க மனிதர்களாவார்கள். நீங்கள் சுலபமானதை மட்டும் செய்ய விரும்பினால் வாழ்க்கை கடினமானதாக இருக்கும். கடினமான சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ள, எதிர்கொள்ள பழகிவிட்டால் வாழ்க்கை சுலபமானதாக மாறிவிடும். தினமும் ஆர்வமுடன் சலிக்காமல் செய்யும் சிறு சிறு முயற்சிகள் இறுதியில் பெரிய வெற்றியை தரும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தோல்வி, துயரம், இழப்பு, ஏமாற்றம், அவமானம் இருக்கும். அதை அமைதியாக, திறமையாக கையாண்டால் வெற்றி, மகிழ்ச்சி, புகழ், நிம்மதி அனைத்தும் கிடைக்கும். கவலைப்படுவது காலத்தை விரயமாக்கும். அது எதையும் மாற்றாது. அது மனதை குழப்பி
உங்கள் அமைதியையும் மகிழ்ச்சியையும் திருடிவிடும். ஒரு விஷயத்தை தொடங்குவது எளிது, ஆனால் விஷயத்தின் முடிவு விரும்பியபடியே வேண்டுமெனில் கடின முயற்சியே தீர்வு. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க நலத்துடன். இதுபோன்ற தொடர்ந்து ஆன்மீக செய்திகளை காண நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். வாழ்க வளமுடன்.